ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல ராஸ்பெர்ரி பை பிக்கோல வந்து எல்இடி பிளிங்க் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம். ஸோ இந்த டைம் வந்து என்னன்னா சென்சாரை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ சென்சாரு பஸர் என்ன சென்சார்னா கேஸ் சென்சார். ஸோ உங்களுக்கு கேஸோடது வந்து கேஸ் அதிகமாகும்போது நமக்கு அலாரம் வர மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்க நெறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த கேஸ வச்சு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கேஸ் அதிகமா அந்த ஸ்மோக்ஸ்லாம் வந்து வரும்போது, நமக்கு அலாரம் அடிக்கிற மாரி வந்து நீங்க வச்சுக்கலாம். அ அடுத்து ஃபயர் அலாரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்ல வந்து ஏதாவது ஸ்மோக்ஸ் அதிகமா வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து ஒண்ணு தான். ஆனா அது இருக்க இடம் வந்து வேற அது மாதிரி. அ எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து வாட்டர் வந்து நமக்கு நெறைய இடத்துல வந்து இருக்கு. ஆனா அது வந்து வாட்டர் தான். பட் அது வந்து வாட்டர் பாட்டில்ல வச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்க வேற வேற இதுல வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான். அது கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அதுவே வேற வாட்டர் ஆயிரும். ரோஸ் வாட்டர் இருக்கு. அந்த மாரி நெறைய இது இருக்குல்ல. ஸோ அதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அந்த மாரி நீங்க நெறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்க இந்த 2 இத வச்சு நீங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாரி நீங்க வந்து மாத்திக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் சென்சார வச்சு தான் இப்ப நம்ம ப்ராஜெக்ட்டே வந்து பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிர்றேன். ஸோ சென்சார் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க சென்சார் வந்து எடுத்தாச்சு. ஸோ விசிசிய வந்து நான் என்ன பண்றேன்னா, அ இங்க வந்து 3.3 வோல்ட் இருக்கு. அந்த 3 வோல்ட்ல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கிரவுண்ட் வந்து யூசுவலா குடுக்குற மாரி கிரவுண்ட்லயே வந்து கனெக்ட் பண்ணிருங்க. பட் காமன் கிரவுண்டா இருக்கணும். அத வந்து பாத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து பாருங்க நம்ம சென்சாருக்கு வந்து 26 கோடிங்ல 26 பின் குடுத்துருக்கறனால, நம்ம அந்த அனலாக் பின் எடுத்துட்டு போய் 26ல வந்து கனெக்ட் பண்ணிர்லாம். பார்த்தீங்கன்னா 26ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது போக எல்இடி வந்து 2 எடுத்து வச்சுக்கலாம். எதுக்குன்னா நமக்கு ஸ்மோக் வந்து அதிகமா கேஸோ இல்ல ஸ்மோக் ஏதோ ஒண்ணு நமக்கு அதிகமா வந்து லீக் ஆகும்போது, அப்ப அது ஒரு டேஞ்சர் தானே! ஸோ அப்ப அது டேஞ்சர். இப்ப ஃபயர் அதிகமாகும்போது அங்க ஸ்மோக்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப டேஞ்சர் இண்டிகேட் பண்றதுக்காக நமக்கு ஒரு ரெட் எல்இடி அண்ட் நார்மலா இருக்க ஸ்டேஜ்ல கிரீன் எல்இடி. அது கிரீன் எல்இடி வந்து நெசசரியானா இல்ல. பட் அது இருக்கிறது ஒரு பெட்டரா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க எல்இடிய வந்து அப்படியே கனெக்ட் பண்ணா ஃபால்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ரெசிஸ்டார் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டார் எப்பவும் போல நம்ம கிரவுண்ட் சைடு தான் யூஸ் பண்றோம். ஆம் நெகட்டிவ் எடுத்துட்டு வந்து ரெசிஸ்டர்ல குடுத்துட்டு, ரெசிஸ்டர வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டருக்கும் அப்படிதான். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவா கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ரெட் எல்இடிய வந்து கோடிங்ல 14த் பின்னுன்னு சொல்லியிருக்கோம். அதனால 14த் பின்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கிரீன் எல்இடிக்கு நம்ம 15 பின் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பஸர் எடுத்துக்கோங்க. ஸோ இது பஸர். பஸரோட பின் எடுத்துட்டு வந்து 16ல கனெக்ட் பண்ணிருங்க. அண்ட் நெகட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ஷனோட ஒர்க்கே எல்லாமே இவ்வளோதான். அப்ப கனெக்ஷன் வந்து இப்ப இதுவரைக்கும் நான் நெறைய இது தனித்தனியா காம்போனன்ட்டும் சொல்லிக் குடுத்துட்டேன். ப்ராஜெக்ட் வச்சு சொல்லிக் குடுத்துட்டேன். Arduino சொல்லியாச்சு. ESP32 எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு இப்ப வந்து கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லைக் எப்படின்னா, இப்ப இதுலனா 3 பின்னு தான் இருக்கும். அப்ப அந்த சென்சார் வந்து அனலாக் சென்சாரா, டிஜிட்டல் சென்சாரான்னு தெரிஞ்சா போதும். நீங்க ஏதோ ஒரு அனலாக் பின்னயோ, டிஜிட்டல் பின்னயோ குடுக்கலாம். ஸோ நீங்க நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த நாலேட்ஜ் வந்து கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கே அந்த மைண்ட் வந்து அத வந்து நீங்க கேட்ச் அப் பண்ணிருவீங்க. நீங்களே பண்ற மாரி லெவல்ல இருப்பீங்க. ஸோ கோடிங் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. எப்பவும் போல தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் பின்ன தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சென்சாருக்கு, அதுக்கப்புறம் ரெட் எல்இடி, கிரீன் எல்இடி, பஸர் எல்லாத்துக்கும் வந்து பின்ன தான் இது பண்ணியிருக்கோம். இன்ட்டு த்ரெஷோல்டு 700. அது வந்து என்னன்னா, இப்ப இது சென்சார் தானே. இந்த சென்சாரோட வேல்யூ தான் நம்ம வந்து அங்க வந்து நம்ம த்ரெஷோல்டுங்கிறது வந்து ஒரு மினிமம் வேல்யூ. ஒரு ஆக்ஷன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மினிமமா தேவைப்படக்கூடிய ஒரு வேல்யூ தான். அப்ப அலாரம் வந்து அடிக்கிறதுக்கு மினிமமா வந்து நமக்கு 700 தாண்டி இருக்கணும். அப்பதான் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகும்.
அது வரைக்கும் நமக்கு வார்னிங் வந்து வராது. நெக்ஸ்ட்டு வாய்டு செட்டப் வந்து 1 டைம் தான் ரன் ஆகும். அதுக்குள்ள வந்து பாட் ரேட் 9600 வந்து செட் பண்ணிட்டோம். இது வந்து என்னன்னா லைக் ஃப்ரீக்வென்சி மாரி தான் அந்த 9600ங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து நம்ம பின் மோட் எல்லாத்தையும் தான் செட் பண்ணியிருக்கோம். அடுத்து லூப்க்குள்ள போயிட்டோம்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த கேஸ் சென்சார் அந்த சென்சாரோட வேல்யூவ வந்து நம்ம கேஸ் வேல்யூக்கு செட் பண்றோம். அதுக்குள்ள வந்து நம்ம செட் பண்ணிறோம். அதாவது இப்ப வந்து ஏ ஈக்குவல் டூ 5ன்னு குடுப்போம்ல, அப்ப ஏக்கு 5 ஈக்குவல். ஸோ ஏல வந்து நம்ம 5 ஸ்டோர் பண்றோம். அது மாரி நம்ம கேஸ் சென்சாரோட வேல்யூ வந்து கேஸ் வேல்யூல ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் கேஸ் லெவல. இப்போ நமக்கு இந்த சென்சாரோட வேல்யூ வந்து த்ரெஷோல்ட விட அதிகமா இருந்ததுன்னா, த்ரெஷோல்டு வந்து 700ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா, அப்ப த்ரெஷோல்ட விட அதிகமா இருக்கும்போது, ஸோ கேஸ் வந்து டிடெக்ட் ஆகுது. டேஞ்சர்ன்னு சொல்றோம். அப்ப நமக்கு ரெட் லைட் வந்து எரியும். கிரீன் லைட் ஆஃப் ஆயிரும். பஸரும் வந்து சவுண்ட் ஆகும். ஸோ இங்க டோன் குடுத்துருக்கோம். ஸோ ஆக்டிவ் பஸர்னால டோன். அதுவே நீங்க டிஜிட்டல் ரைட்டுன்னு அந்த இடத்துல குடுத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு பஸர் வந்து சும்மா அந்த மியூசிக் வந்து சவுண்ட் அந்த மியூசிக்கோட சிம்பல் காட்டும். பட் சவுண்ட் வந்து வராது. நம்ம அதனால டோன் குடுத்துருக்கோம். டோன் குடுக்கும்போது சவுண்ட் வரும். இல்லாட்டி த்ரெஷோல்டு வேல்யூ விட அதிகமா இல்லாட்டி என்னன்னா, நமக்கு சேஃப் தான். ஸோ அப்ப ரெட் எல்இடி வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கும். கிரீன் லைட் வந்து நமக்கு எரியும். ஸோ பஸரும் வந்து சவுண்ட் ஆகாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். கோடிங்கோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து ரன் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு எரர் வருது. என்ன வருதுன்னா, ஸோ வாய்டு செட்டப்ல மிஸ்டேக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்ப ரன் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, பஸர் சவுண்ட் ஆகுது. ரெட் லைட்டும் வந்து இருக்கு. ஸோ பஸரோட சவுண்ட் உங்களுக்கு வந்து கேட்கும்னு நெனைக்கிறேன். சவுண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். டூ நாய்ஸியா இருக்குன்றனால. ஆம். ரெட் லைட் எரியுது. பஸரும் வந்து நமக்கு சவுண்ட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அப்ப த்ரெஷோல்டு 700 விட அதிகமா இருக்கு கேஸ் சென்சாரோட வேல்யூ. ஸோ பாருங்க. நான் வந்து அதனால கம்மி பண்றேன். ஸோ த்ரெஷோல்ட வந்து கம்மி பண்ண உடனேயே வந்து நமக்கு கிரீன் லைட் வந்து எரியுது பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு டவுட் வரலாம். நம்ம த்ரெஷோல்டு 700ன்னு இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா, நம்ம 30 பிபிஎம்ல வர 166லயே வந்து நமக்கு அலாரம் வந்து அடிக்குதுன்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ என்னன்னா, நமக்கு வந்து இந்த த்ரெஷோல்டு வந்து நம்ம 700ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிபிஎம் வந்து கிடையாது. அது வந்து என்னன்னா, நமக்கு ஏடிசில இருக்கும். அனலாக் வேல்யூ டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகியிருக்கு. நமக்கு ஏடிசில வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்க அங்க 700ன்னு போட்டிருக்கனால, இந்த சென்சாரோட வேல்யூல வந்துகிட்டு, இதுல வந்து மூவ் பண்ணி 700 விட கம்மியா இருக்கு. ஆனா வந்து நமக்கு வார்னிங் காட்டுதே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு அலாரமும் வரல. நமக்கு கிரீன் லைட் வந்து க்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.